இந்த பைக்கில் வந்துக்கிட்டு இருக்கோம். நான் சாமான் செலவை வாங்கிட்டு அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கேன். காய்கறியை வாங்கிட்டு இங்கே வந்துட்டு ஆனை இங்கே வந்துருச்சு. இங்கே இருக்கிறீங்க அங்கே வந்துருச்சு. வந்துருச்சு. எத்தனை ஆனை? ஒன்று தான் இருக்குது. ஏகப்பட்டது இருக்குது. பிடிச்ச மாதிரி வருது. எல்லாம் கீழே நின்று சத்த வச்சுட்டாங்க. மாறிட்டு அவங்க அக்கா க்ளோஸ் ஆனைக்கிட்ட இருந்து நடக்காது முடிஞ்சுங்கிறாங்க. நான் என்ன செஞ்சேன், கடவுள் மாதிரி ஒரு வெளிச்சம் மாதிரி என் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. என்ன செஞ்சேன், எல்லாம் விட்டு வீசிக்கிட்டு ஓடுறே ஓட்டம் ஓடி போனா முட்டி விழுந்து எல்லாம் ரத்தம் பாரி சுருட்டிக்கிட்டு போனேன். ஐயோயோ அந்த ஆத்தா தான் அந்த அக்காவை காப்பாத்துச்சுனாங்க. சரியான கஷ்டம். இந்த வீடு யாருக்குமே வசதி உள்ளவங்களுக்கு தான் இடம் வாங்கி வீடு வசதி கட்டிக்கிறாங்க. எங்களுக்குலாம் இடமும் இல்லை, வீடும் இல்லை. என் 20 வருஷமா நான் அந்த வாடகை கட்டி சமாளிக்க முடியாமல் இப்போ தான் ஒரு வீடு கொடுத்தாங்க. இங்கே வந்து இருக்கிறேன். வீடு கொடுக்கல, வீடே இல்லைனாக்கா 2 பசங்களுக்கு ஒரு வீடு எங்கள் அம்மாவோட இதில் இருக்காங்க. நான் கல்யாணம் பண்ணி போயிட்டேன். எனக்கு வீடு நீலகிரி மாவட்டம் பந்தலூர் பக்கத்தில் சேரங்கோடு ஆனப்பள்ளம். கட்டு வீடு தான் இப்போ தான் போய் 2 வருஷமாக தான் கஷ்டமாக தான் இதில். ஐயோ மழை காலம் வந்துட்டா அட்டை திங்கும். அட்டை பிடிச்சி கடிச்சிடும். அட்டையை பார்த்தாலே இங்கே நாங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இதில் வாழ்ந்துருக்கோம் தெரியுமா. அப்படித்தான் ஒரு அட்டை முத்துன்னு ஏறும். எல்லாம் கஷ்டப்பட்டவங்க தான் என்ன செய்ய முடியும். எங்கம்மா போயிட்டு வரீங்க? நான் வந்து குளப்பள்ளிக்கு போனேன்யா. போயிட்டு பேங்க்கு போனேன். பேங்க் காத்திட்டாங்க 4 மணிக்கெல்லாம். எங்கள் தம்பி காலு ஆமாம் அந்த அண்ணன் காலுக்கு லாக் ஆகிடுல. இன்னைக்கு தான் ஆப்ரேஷன் பண்ணிட்டு கோயம்புத்தூரில் இருக்கிறாரா? அவர் பேர் என்ன பேர்? மாரிமுத்து. பேசணும் அன்றைக்கி. காலெல்லாம் லாக் ஆகி ரத்தம் இதாகி கருப்பு கருப்பாகிடுச்சு. எங்கே ட்ரீட்மெண்ட் பார்க்க சொன்னால் கோயம்புத்தூர். அங்கே எல்லாம் ஐயோ சுடுகாடு இந்த பருப்பாவில் இருக்குது. சாவு தூக்கிட்டு போகிறதே அது அங்கே இருக்கிறீங்க. அங்கே பாருங்க மேடு, அங்கே பாருங்க நிற்கி மரம். அப்பா கீழே இருந்து மேலே தூக்கணும். வாங்க காட்டுறேன். இங்கே பாருங்க மஞ்சேன்னு பச்சைன்னு தெரியுது. ஆமாம் ஆமாம் அதுதான் சுடுகாடு. சரிங்களா? இங்கிட்டு செட்டாக்க இந்த ரோட்ல இருந்து இப்படி வளைஞ்சி அங்க கொண்டுட்டு போகணும். அங்கிட்டு செட்டா அதே மாதிரி ஒரு மேடு. மக்கள் ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் இந்த மக்களெல்லாம் வாழ்றது ரொம்ப கஷ்டம்பா. அப்படி வருவாங்க. ஒரு பக்கம் யானை தாக்கல், ஒரு பக்கம் வனவிலங்கு தாக்கல். ரொம்ப கஷ்டம்தான். தனிமையில் தான் வராங்க பாப்பாலாம். ரொம்ப கஷ்டம்தான். ஒருத்தங்கள போன வாரம் வந்து கரடி தொத்தின்னு ஓடிஞ்சாம்மா. அம்மா கரடியெல்லாம் இருக்குதாம்மாங்க. உங்கள் பேருங்கம்மா? சரி சரி சரி. உடம்பு சரியில்லைன்னா பார்த்துக்குங்க. நான் பார்த்தேன், காலை பார்த்தேன் அன்றைக்கி ஒரு நாள். ரொம்ப என்ன பேர் சொன்னீங்க? மாரிமுத்து. பேசுனேன். இது அந்த ஏரியாவுக்கு அப்போ தனியாக போட்டு போகிறாங்க. ரொம்ப கஷ்டம்தான். என்ன பண்ணுறது? ஆனால் மக்களுக்கெல்லாம் ஒரே இடத்துல வீடு கட்டி கொடுத்தா நல்லாயிருக்கும்ல. அம்மா உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே இடத்துல ஒரு மெயினில் ஏதோ ஒரு வீடு கட்டி கொடுத்துட்டாக்கா இது மாதிரி யானை வனவிலங்கு அப்படி இருக்கும். நம்மளை வீடு கட்டிட்டு வேலை செஞ்சுட்டு அந்த வீட்டுக்கு போயிடலாம். இல்லை அரசு எதை பண்ணால் நல்லாயிருக்கும். இல்லையா பஸ் ஒரு அவசரத்துக்கு ஏறணும்னா ஒவ்வொருத்தரையா ஆட்டோக்காரங்களுக்கு இல்லை இவங்க அவசரத்துக்கு ரைட்டு இந்த 7 கோயில்கிட்ட தான் முருகன் இருக்கு. அங்கே தான் வரணும் பஸ் ஏற. இல்லை இந்த ஒத்தலஞ்சிக்காரங்க மட்டும்தான் இதில் வருவாங்க. மற்றவங்களாம் இப்படி சுற்றி அப்படித்தான் வருவோம். நாங்கள் இன்னும் சாட்சி கட்டுக்கிட்டு அதில் வரணும். சரிம்மா, நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்கம்மா. ரொம்ப நன்றிம்மா. பாவம் பாருங்க, இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்குது. சரிம்மா, எப்படியும் நல்ல முறையில் கடவுள் உங்களுக்கு நல்ல வழி காட்டுவார். வீடு கட்டினா இங்கே கட்டுறதுக்கா? இண்டிவிஜுவலாக ஒரு இடத்துல கட்டி கொடுத்து எல்லோரும் அங்கே குடியமர்த்திட்டு இது விவசாயம் போல் பண்ணால் நல்லா இருக்கும்ல உங்களுக்கு. சரிம்மா பார்த்து போயிட்டு வாங்கம்மா.